கிளினிக் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒர்க் காஃபி குடித்தோடனே தான் எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகும். நான் பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். இந்த பேஷண்ட் பார்த்தேன். ஷி இஸ் வெரி ஸ்வீட். நல்லா என்கிட்ட பேசினாங்க. எப்படி இருந்தது ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் தேங்க்யூ. நான் தெரியுறேனா? என்னை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? என்ன ஏதாவது சொல்லுங்க. நல்ல டாக்டரா? ஆமாம் ஆமாம். ஸோ இன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்தேன். 3 hours and 20 minutes. ஒன்றும் பெரிய ரேசிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சீக்கிரம் பிடிக்கணும் எவ்ரி டைம் வரும்போதெல்லான்ட்டு லீஜராக போனோம். 3 hours 20 minutes because we got used to it, no, every month going. அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் 4.5 hours ஆச்சு, 4 hours ஆச்சு. இப்போ 3 hours 30 minutes லாஸ்ட் டைம் ஆச்சு. 3 hours 15 minutes இந்த டைம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நேற்று கிரிவலம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் திருவண்ணாமலையாரை பார்க்க கிளம்பிட்டோம். திருவண்ணாமலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே ஒரு சுகந்தின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. என்னோட கசின் சிஸ்டரோட நேம் அது சுகந்தி. அதனால் நான் அங்கே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் 8 தான் இருக்குது. வி யூஸ் டு கோ டு டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ் இன் திருவண்ணாமலை. எங்கே போனாலும் நல்ல ஹோட்டலாக பார்ப்போம். அண்ட் கசின் சிஸ்டர் நேமில் இருக்கனால நான் அங்கே வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன், நீங்கள் அங்கே ஹோட்டல் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி. ஸோ சுகந்திக்கு வந்துட்டோம் சாப்பிட. சுகந்தியில் தோசா மினி டிஃபன் நல்லாயிருக்கு. We ordered for one more dosa. It's yet to come. வந்துருச்சு. கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் சூப்பர் தர்ஷனம் பண்ணியாச்சு. மே மந்த்ன்றதுனால செம்ம க்ரௌடு. 1 hour ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட் என்னோட MMC பேட்ச்மேட் அவங்களோட டாட்டருக்கு கல்யாணம். ஸோ இன்விடேஷன் வைக்க வந்திருக்காங்க ஃபேமிலியோட. நாங்கள் தான் போய் கலக்கிடுவோம். நான் இங்கே ஹவுஸ் விசிட் வந்திருக்கேன் திருவான்மியூர். பேஷண்ட்டோட டாட்டர். ஷி இஸ் பிகம் மை ஃப்ரெண்ட். அண்ட் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட் பிடிச்சிருவேன் நான். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? You're absolutely lovely. It's such a comfort to have someone like you come for my mother. Thanks a lot. Absolutely fantastic. Sure. Thank you so much, friend. Absolutely. Second time I'm coming here, so yes. Already we've become friends, and second time we are meeting. We have to catch up often for chai. Sure. Yes. Okay. Thank you. நான் வந்து பாமன் சுவாமிகள் கோயில் சைடு அந்த சந்து வழியாக நான் எப்போ வந்தாலும் உள்ளே வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் போட்டுட்டு நான் போயிடுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். ம் We have come to Calden, so they have nicely welcomed us with all these. I just wanted to inform you. We're going to stay for 2 days in Calden. Calden Samudrala high tea ku vandom 5 o'clock. They are giving a complimentary high tea. Pathina or பெரிய ஸ்ப்ரெட்டே இருக்கு. I never expected. I thought ஏதோ tea and biscuits snacks ஏதாவது லைட்டாக இருக்கும். பார்த்தா it looks like one widespread buffet மாதிரி இருக்கு. I just show you what all is there in the high tea. Just காட்டு கிட்ட போய் காட்டு. So many items. எனக்கு ஐடியில் ராஜஸ்தானி தான் பழைய சாதம் ஸ்பெஷாலிட்டியாக இருந்த மாதிரி இங்கே ஒரு எனக்கு பிடிச்ச ஸ்பெஷாலிட்டி. மற்ற எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் வெரி கீன் ஆஃப் இட். இங்கே பாருங்கள் ஹனிகோம்பு இருக்குது. நேச்சுரல் ஹனிகோம்பு இது அப்படியே பீசஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து பழைய சாதம் ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் ஐட்டமாக இருந்தது. மற்ற எல்லாமே ரொட்டீன்ஸ் தான். இங்கே ஒரு க்யூட் ஸ்பெஷாலிட்டி எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஹனிகோம்பு இருக்குது.
அப்படியே நேச்சுரலாக வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ணும். இது மாதிரி பபிள் கம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி நைஸ். நைஸ் adult recreation center in Calden. It's so nice. So later எழுந்துட்டேன். We have to go for complimentary breakfast. அதை மிஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நல்லா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். வெரி குட் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இங்கே, எஸ்பெஷலி இன் கேல்டன் சமுத்ரா. ஸோ லேட்டாக எழுந்ததுனால ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க கூட இல்லை, முதல்ல சாப்பிடலாம். இன்னும் ½ an hourல க்ளோஸ் பண்ண போகிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை. இந்த ஒரு பூரி. ஸோ என்ன இருந்தாலும் நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். இட்லி வித் மொளாப்படி அண்ட் கீ. ஓகே, சட்னி சாம்பார்லாம் அவ்வளோவா பிடிக்காது. பொங்கல் எடுத்திருக்கேன், ஒரு குட்டி போண்டா அண்ட் சிக்கன் குழம்பு. காஃபி ஆல்வேஸ் வேரெவர் ஐ கோ, ஐ ஜஸ்ட் கான்ட் லிவ் விதவுட் காஃபி. வீக் டேஸில் ஒர்க் பண்ணும்போது காஃபி இருக்கணும், ஒர்க் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கும் போது எனக்கு காஃபி இருக்கணும். அடுத்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காந்திமதின்னு இருக்காங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணாங்க. அவங்களுடைய தம்பியோட பையனோட கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடல. ஏன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லையா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக போய் அந்த தம்பி வீட்டாரும் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இல்லையா, அந்த பையனும் சேர்ந்து இவங்களை, அதாவது வீட்டில் பிறந்த பொண்ணை வந்து ஏசிருக்காங்க, திட்டிட்டு உன்னை வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டோம், நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க கூப்பிட்டாங்களா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை காரணமா வச்சுக்கிட்டு இவங்க வந்து கல்யாணத்துக்கே கூப்பிடாம அவங்க உடன் பிறந்தவங்களை கூப்பிடாம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நடந்துச்சான்னு. பட் இவங்க வந்து அந்த இவங்களுக்குள்ள ஃபேமிலி இஷ்யூஸ், தட்ஸ் ஓகே, நான் விட்டுரு, அது பரவாயில்ல. இந்த காந்திமதி சொல்றாங்க என்கிட்ட, இந்த சொந்தக்காரங்க எல்லாம் போனாங்க பாருங்க, அதுல ஒரு 7 சொந்தக்காரங்க இவங்களுக்கு போன் போட்டு இவங்களை நேர்ல வந்து பார்த்து, ஐயோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, உங்களை கூப்பிடாதது, உன்னை கூப்பிடாம அவங்க பண்ணது வந்து ரொம்ப 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 தப்பு, அவங்க கர்மா, அவங்க கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும், எவ்வளோ நீ வருவியான்னு வழி மேல விழி வச்சு பார்த்துருந்தோம், நாங்க போனோம், என்ன பண்றது அப்படின்னு சில பேர் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க, போன்ல பேசியிருக்காங்க. சில பேர் இவங்களுக்காக போகாம கூட கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. சோ ஸ்வீட். நான் சொன்னேன், ரொம்ப உனக்காக வருத்தப்பட்டவங்க, உனக்காக போகாதவங்க, உனக்காக போன்ல பேசினவங்களுக்கு நீ உயிரையே கொடுக்கணும்பா. ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களையும் பிளேம் பண்ண முடியாது, பாவம் இல்ல. இவங்களோட கல்யாணம்னு கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க, அவங்க கல்யாணம்னு கூப்பிட்டாலும் சொந்தக்காரங்க போவாங்க, அதுதானே கேஷுவல் நியாயம். ஒருத்தவங்க வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, எப்பா நீ ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணப்பா, ஆனா பிரதமர் மோடிய கூப்பிடலையே அப்படின்னு ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. Oh my God, சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. அவங்க சொன்ன உடனே, காந்திமதி சொன்ன உடனே. ஸோ இந்த என்னோட ஃப்ரெண்ட் காந்திமதி அவங்க சொல்றாங்க, எப்படியா என்ன ரேஷன் கார்டுல இருந்து இப்படி கட் பண்ணி விட முடியுமா என் பேரை, சிசர் மாதிரி அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடியை மட்டும்தான் கட் பண்ணி வைக்க முடியும், இதை எப்படியா உறவை எப்படியா கட் பண்ண முடியும்னு அவங்க கேட்கறாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட். ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ, அதை என்ன செய்யறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் பண்ணதை நம்ம ஃபாலோ பண்றோம். சரியா, இப்போ ஒரு ரோட்ல ஒரு கொலை நடக்குது, ஒரு அடி நடக்குது, ஒரு கற்பழிப்பு நடக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டு போறோம். நாளைக்கு நமக்கு அந்த பிரச்சனை, அந்த கொடுமை நமக்கு நடக்கும். அது தெரியாம அவங்க இருக்காங்க. அதை நம்ம தட்டி கேட்கணும். ஒரு 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 பிரச்சனை நடக்குதுன்னா அதை நம்ம தட்டி கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும்.
நம்ம எப்படி தட்டி கேட்குறோமோ நம்ம உரிமையை கேட்கணும், நம்ம போராடணும், அடுத்தவனுக்காகவும் நம்ம வந்து போராடணும். அப்பதான் அந்த குணங்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அதை மட்டும் நீ சொல்லி கொடுத்துட்டு போயிடு. உரிமையை நிலைநாட்டணும், நமக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படின்றத நம்ம குழந்தைங்க பார்க்கணும். அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். விடு காந்திமதி அப்படின்னு நான் சொன்னேன். Hi, ma'am. Here my friends from Bangalore, doctors from Bangalore are here. Just like that, all of a sudden, like I called them for lunch. It was like unprepared totally, but what they have done it for us, we are going to share. Last minute I told them அந்த கட்டி புளி சாதம் நம்ம வீட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் வரீங்க லஞ்சுக்கு அப்படின்னா அப்போனா நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டு தான் ஆகணும். லஞ்ச் டைமில் யூ ஆர் கம்மிங். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ some good dish that we used to follow in our home. Is our traditional puli sadam. It's not like a dry tamarind rice that you come across. It's little different, like a pongal type. Don't worry. So okay, so do you want to say anything about me? Yeah, we want to say a lot about you. Oh. We are so happy to actually choose Yeah. Thanks a lot. I mean, it's really, I mean, beyond the energy and I think like just the enthusiasm happy with the enthusiasm you have every day at work. Known fact like that, it's really good. Okay. But beyond that also, you know. ஸோ அகமதாபாத்ல இருந்து யூகேக்கு புறப்பட்ட ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பில்டிங்குள்ளே நுழைஞ்சு 200க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நியூஸாக போயிட்டுருக்கு. நான் அதை பற்றி பேசி இன்ஃப்ளூயன்சர் ஒன்றும் நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, சோஷியல் மீடியா பர்சன் நான் கிடையாது. அதுலேருந்து நான் என்ன ஒரு சின்ன பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன்றதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க அவ்வளோ அருமையாக ஒரு இன்ஜினியர் 7 வருஷமாக வந்து யூகேல வேலை பார்த்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு போய் யூகேல வாழலாம், அருமையாக வாழலான்னு சொல்லி தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒய்ஃபோட போனவங்க அத்தனை பேருமே இறந்துருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் இன்ஃப்ளூயன்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் போகிறோம், நாங்கள் கிளம்புறோம், ஃப்ளைட் கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போஸ்ட் போட்டுட்டு உள்ளே போய் அவங்க செத்துருக்காங்க. அது இல்லாமல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னசென்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நம்மெல்லாம் வந்து குழந்தைங்களை வச்சுட்ருக்கோம். இதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே வைரலாக எனக்கு கலக்குது. ஸோ அந்த குழந்தைங்க, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க சாப்பிட போகிறோன்னு நினச்சி போயிருக்காங்க. அவங்க சாக போகிறோன்னு தெரியாமல் சாப்பிட போனவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கை ஒரு நொடி, ஒரே நொடி, இருப்போம் சாவோம், இருப்போம் சாவோம். ஸோ இந்த மாதிரி இருக்க வாழ்க்கையில் யாரையும் புண்படுத்தாமல் ஒரு திருக்குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயில பட்ட காயம் வந்து ஆறிடும், ஆனால் வாயால் சொன்ன சொல் வந்து அவங்க வாழ்க்கையை விட்டு சாகுற வரைக்கும் போகாது அப்படின்னு. அதனால் நம்ம நல்ல விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்னைக்கு நைட் 11 o'clock இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மோன்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து கோல்ட் மைலோ இஸ் வெரி 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 ஃபேமஸ். பிஸ்காஃப் அண்ட் கோல்ட் மைலோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மில்க் மெய்டு போட்டு இல்லை திக்காக பாலில் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ன்றதுக்காக பசங்களோட வந்தேன் நைட்டு 11 o'clock ட்ரை பண்ணலான்னு. யூகேலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட் இருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஒரு ஸ்மால் டின்னர். அப்புறம் வந்துட்டு இந்த ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு வந்து 75 days ஆஃப் மேரேஜில் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க அவினாஷியில். இது மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் சென்னையில் நடந்திருக்கு. 4 days 5 daysல வந்து கல்யாணம் பண்ணிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு டாக்டராக நான் ஒப்பீனியன் கொடுக்கல, ஆஸ் அ மதராக நான் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்னா,
அந்த பொண்ணோட மாமியார் மாமனாரை நான் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்தால் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருவேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த அளவுக்கு வெரி பேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அந்த அளவுக்கு உலகம் வந்து ரொம்ப கலிகாலமாக போயிட்டுருக்கு, கெட்டு போயிருக்கு உலகம். ஸோ அண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கறது என்னன்னா, தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களை பயங்கர தைரியமாக வளங்க, தைரியத்தோட வளங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் நகை பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. தைரியத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு படிப்பை கொடுத்துட்டு போங்க. ஏன்னா என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், அந்த பொண்ணு 3 வாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அவங்க அப்பா அம்மா கிட்டனா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருன்னு சொன்னது அவங்க மேலேயும் மிகப்பெரிய தவறு இருக்குது. ஒரு வாட்டி குழந்தை சொல்லுது, பிகாஸ் அவங்க ஒரு 25 வருஷமாக அந்த குழந்தைய பார்த்துருக்காங்க, ரைட்? ஸோ அந்த குழந்தை வந்து பொய் சொல்லாது, அதே கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னும் போது ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க அப்போவே டெசிஷன் எடுத்துருக்கணும், நீ போகாத அந்த வீட்டுக்கு, இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் எடுத்துருக்கணும். டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி செகண்ட் மேரேஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணியிருக்கணும். செகண்ட் மேரேஜும் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ தேர்ட் மேரேஜ்க்கு போகலான்னு கூட சொல்லணும். இந்த காலத்தில் அப்படி தான் சொல்லணும். அப்படியே தேர்ட் மேரேஜும் ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து சொந்த காலில் நிற்கலாம். உனக்கு எப்போ ஒரு பர்சன் மேலே ஒரு லவ் உனக்கு தோணுதோ அப்போ அந்த பர்சனோட நல்லா பழகிட்டு தென் இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் யூ கேன் கெட் மேரிட் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஸோ இது வந்து நான் 2 பேர் பக்கமும் தான் நான் தவறு சொல்லுவேன். பட் லாஸ் இஸ் அ லாஸ். அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அது மிகப்பெரிய லாஸு. ஸோ அந்த மாமியார் மாமனார் பற்றியும் அந்த ஹஸ்பண்ட் பற்றியும் எனக்கு பேசவே பிடிக்கல. எனக்கு ஐ ஹேட் தம் டு த கோர். என் கண் முன்னாடி அவங்கெல்லாம் கிடச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் இவ்வளோதான்.